இப்படி சுருண்டுருக்கப்போ டைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்னோடய பாதத்துக்கு முன்னாடி மேலே போட்டேன் டாப்பில், அதே மாதிரி கை உள்ளே விட்டுட்டேன், உள்ளேருந்து அப்படியே இந்த இதை என்ன பண்ணுறேன் இப்படி வச்சுட்டு, அதாவது இந்த லாங்காக இருக்கிறத அப்படி ஒரு க்ளோஸ். ஸோ இதே மாதிரி இதை வந்து ஆங்கிள் வச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இதையும் ஆங்கிள் வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு வலது பெல்ட்டு இடது காலுக்கு போகணும், இப்படி அடியில் அதே மாதிரி இடது பெல்ட்டு வலது காலுக்கு போகணும். ஸோ அதே மாதிரி அந்த கிராசிங் செட்டப் வந்து கிடச்சிடும். ஸோ அப்போ வந்து இது இப்படி இருக்கவும் my heel fully close to the hips. அதுக்கப்புறம் இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாக்டாக கரெக்ட் பெல்ட். அது கொஞ்சம் நம்ம பெல்ட்டு பெரிய பெல்ட் இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை இந்த பொசிஷனில் நம்ம எப்பவும் லாக் பண்ணுற மாதிரி அதே லாக்கை லாக் பண்ணிக்கணும். ஸோ இது என்ன ஒன்றா நமக்கு அடிபட்டா எப்படி நமக்கு ஒரு இது போட்டு விடுவாங்க ஸ்ட்ரெச்சஸ், இந்த மாதிரி லாங்காக போட்ட மாதிரி. ஸோ இதை இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி அதை சும்மா ஒரு டைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இருக்குனாலே போதும், இந்த இறுக்கமாக இருக்கும். ஏன் இதில் நம்ம மேலே டைட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம படுக்கிறோம் வைக்கிறோம்னா கொஞ்சம் லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது பெல்ட்டு. ஸோ நம்ம டைட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, யூஸ்வலாக நம்ம பிளாக் ஸ்ட்ரெச் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பேக் இந்த மாதிரி ஒரு டைப், இது ஒரு டைப் வச்சுட்டு முதுகு சாக்கெட் பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு இந்த இடம் ஃபுல்லாகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கால் வெளியே போகும், இந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுனா அது இருக்க போனால் அந்த ஸ்ட்ரெச்சு இன்னும் கிடைக்கும். இந்த லெவலில் பண்ணலாம். ஏன்னா பால் ஸ்ட்ரெச் வெட்டு போட்டு பண்ணலாம். கீழே போகிறது ரொம்ப டீப்பாக இருக்கும். ஏன்னா காலை கட்டிட்டோம், டக்குன்னு எந்திக்கவும் முடியாது, திரும்பவும் முடியாது. ஸோ அப்படிங்கப்போ கீழே போகிறது கஷ்டம். அதுதான் கட்டையை வச்சுருக்கேன், ஏன்னா பெட்டு வச்சுருக்கேன். திரும்ப அதை என்ன எந்திக்கப்போம் ஃபார் யூஸ். இல்லை கட்டெல்லாம் வைக்க வேண்டாம் வலிக்குது அப்படின்னா ஷுட் யூஸ் யுவர் ஹேண்ட். அப்படி இருக்கீங்கன்னா ஜஸ்ட் யூஸ் யுவர் ஹேண்ட். அப்படியே ஸ்டே. ஐ எம் ஓகே, என்னால் இருக்க முடியும்னா அப்படியே ஷுட் ஸ்டே. இதில் வந்து முதுகு வளைவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே இடுக்கி இடுப்பில் அங்கே இழுக்கப்போ நம்ம ஸ்பைன் யூஸ்வலாக படுத்தாலே இந்த ஷேப் வரும். ஸோ அதை கொஞ்சம் அப்படி டில் பண்ணி அப்படியே ஷுட் ஸ்டே. இதில் இந்த பெல்ட் மேலே இருந்து இருக்கிறதுனால ஆங்கிளையும் அது பிடிச்சிக்கும், மூவ் ஆகாமல் இப்படியும் ஸ்டே பண்ணிக்கும். ஸோ இதில் தான் அந்த மூவ்மெண்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இதே மூவ்மெண்ட். நான் உங்களுக்கு கொடுத்தது ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இது வந்து அவர் போடுறது ப்ராப்பர் மெத்தட். ஏன்னா இதை டை அப் பண்ணதுக்கே டைம் ஆகும், திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதனால் ஒரு ஈஸி. இதெல்லாம் நீங்கள் லாங் டைம் ஸ்டே பண்ணுறீங்க ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஃபாலோ. அதர்வைஸ் பிஃபோர் வெர்ஷன் ஆஃப் லாக்கிங்